கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த மனமகிழ்ச்சி நாளாகிய ஓய்வு நாளிலே உங்கள் யாவரும் அன்போடு கூட உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவனுடைய பரிசுத்தமான பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமை துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே, வாலிபரே, தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து துதியுங்கள். பிள்ளைகளே, வாலிபரே, தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து துதியுங்கள். பெரியவரே, பிரபுக்களே, தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேளையிலே அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு வாரந்தோறும் ஒரு ஓய்வு நாளை கொடுத்து குடும்பமாய் அவர் பாதத்திலே வந்து ஆலயத்தில் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எஸ்ஐயா 66 அதிகாரம் 23 வசனத்திலும் எபிரேயர் 10:25 நாம் அதை வாசிக்கிறோம். சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாது என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே இந்த காலை வேளையிலும் வேகமாய் துரிதமாய் ஆலயம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே குடும்பமாய் ஆலயத்திற்குள் போய் முழங்காலில் நின்று ஆண்டவரை ஸ்தோத்தரியுங்கள். தேவனுடைய நன்மை நிச்சயமாய் உங்களுக்கு உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் நம்மை திருப்தியாக்குவாராம். ஆகவே பாரத்தோடு, வேதனைகளோடு, பிரச்சனைகளோடு நீங்கள் இருப்பது உண்மைதான். ஆனால் அதையெல்லாம் நம்மை விட்டு அப்புறப்படுத்துகிற தெய்வ பாதத்திற்கு நீங்கள் வரும் பொழுது அங்கே ஆலயத்திற்குள் மீண்டும் உங்கள் கவலைகளை நினைத்து, உங்கள் பிரச்சனைகளை நினைத்து புலம்பிக் கொண்டிராமல் அதையெல்லாம் ஒரு பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கலிகூர்ந்து அவரை துதியுங்கள். கம்பீரமாய் ஆர்ப்பரித்து அவரை ஸ்தோத்தரியுங்கள். அதை ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் பிரச்சனைகள், பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து அதை விசாரித்து உங்களுக்கு இரக்கம் செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆலயத்துக்கு செல்லும் போது துரிதமாய் செல்லுங்கள். ஆலயம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக நிச்சயமாக நீங்கள் உள்ளே இருக்க வேண்டும். உங்கள் கரத்தில் கண்டிப்பாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். கடந்த வாரம் முழுதும் கர்த்தர் நமக்கு பல காரியங்களை கொடுத்தார். சுகம் கொடுத்தார், பலன் கொடுத்தார், ஜீவன் கொடுத்தார், பாதுகாப்பை கொடுத்தார், நன்மைகளை கொடுத்தார், கையின் பிரயாசத்தை கொடுத்தார். ஆகவே ஆண்டவருக்கு சிறந்த காணிக்கைகள் எடுத்துக்கொண்டு போய் ஆலயத்திலே தேவனுக்கு நீங்கள் கொடுங்கள். அவரை கனப்படுத்துகிற இடம் அல்லவா ஆலயம் என்பது? தேவனை கனப்படுத்துகிற இடம். நீங்கள் அவரை கனப்படுத்தும் பொழுது மெய்யாகவே அவரும் உங்களை கனப்படுத்தி இந்த நாளை ஆசீர்வாதமாய் முடிசூட்டி தருவார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கடந்த வாரம் முழுதும் கண்மணி போல் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் கையின் பிரயாசங்களையும் காத்துக்கொண்டீர். அதற்காக ஸ்தோத்திரப்பா. இந்த புதிய நாளை எத்தனையோ பேரால் பார்க்க முடியவில்லை. ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று விரும்பியும் வரக்கூடாத சூழ்நிலையில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். மருத்துவமனையில் இருக்கிறார்கள், வியாதி படுக்கையில் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆலயத்தில் வந்து நாங்கள் உம்மை பாடும் பொழுது தேவன் அதில் மகிமைப்படுவீராக. தேவனே, உம்முடைய வேத வாசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் மூலம் நீர் எங்களோடு கூட பேசுவீராக.
உடைய தேவ ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த சத்திய போதனை மூலம் எங்களோடு கூட தேவன் இடைபடுவீராக. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்ய வேண்டியவைகள், செய்யக்கூடாதவைகளை கற்றுக் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆலயத்தில் முழு இருதயத்தோடு நாங்கள் ஜெபிக்கவும், முழு இருதயத்தோடுமே ஆராதிக்கவும், ஆலயம் முடிந்து மீண்டும் நாங்கள் வீட்டுக்குள் வரும்பொழுது தெய்வீக சமாதானத்தோடும் ஒரு புது பலனோடும் ஒரு புதிய மகிழ்ச்சியோடும் நாங்கள் வீட்டுக்குள் கடந்து வர தேவன் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறேன். உன் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆலயத்துக்கு புறப்பட்டு செல்கிற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருடைய பிரயாணங்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. அங்கே உடைய பிள்ளைகள் உம்மை ஆராதிக்கும் பொழுது என் ஆண்டவர் மகிழ்ந்து கலிகூர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அல்லேலூயா. அந்த வாரத்தின் முதல் நாளிலே உடைய பிள்ளைகள் உம்மை கனப்படுத்துகிறபடியினால் மீதி வருகிற 6 நாட்களும் என் ஆண்டவர் உடைய பிள்ளைகளை கனப்படுத்த போகிறீர், ஆசீர்வதிக்க போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய அன்பின் கரம் இந்த நாள் முழுதும் உடைய பிள்ளைகளை வழி நடத்துவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.